கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. நான் சொல்கின்ற இந்த செய்தியையும் கேட்கின்ற மக்களையும் நீர் ஆசீர்வதித்து, கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து எங்களுக்கு இந்த அர்த்தத்தை புரியவும் அதை கேட்கின்ற மக்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளவும் கிருபை புரிந்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. நான் இப்போ நம்ம வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நொவதியாள். நொவதியாள் யாருன்னாக்கா, இவங்க ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி, நெகேமியா காலத்தில் வாழ்ந்தவங்க. அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்குரிய வேத வசனம் நெகேமியா 6:14. நெகேமியா 6:14, 6வது அதிகாரம் 14வது வசனம். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். ஸோ இங்கே 14வது வசனத்தில் தான் நொவதியாள் பற்றி கூறியிருக்கிறது. இந்த நொவதியாள் பார்த்திங்கன்னா நெகேமியா காலத்தில் வாழ்ந்து வந்தவள். அதுக்கப்புறமா இவங்க யாருன்னா, ஒரு கள்ள தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியத்திற்கு எதிரான ஒரு கள்ள தீர்க்கதரிசி. பழைய ஏற்பு காலத்தில் நல்ல தீர்க்கதரிசியும் இருந்திருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் உள்தாள். உள்தாள் அவங்க ஒரு பெண் தீர்க்கதரிசி. அவங்க முற்றிலும் இந்த நொவதியாளுக்கு மாறுபட்டவர்கள். அவங்க நெகேமியா என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய காலத்தில் தான் நடந்த இந்த சம்பவம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, இடிக்கப்பட்ட அந்த எருசலேமை, அந்த அலங்கத்தை திரும்ப கட்டுவார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே அவருக்கு விரோதமாக யார் எழும்புறதுங்கன்னா, இந்த 14வது வசனத்திலே குறிக்கப்பட்டிருக்கு, சன்பல்லாத்தும் தொபியாவும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு விரோதமாக யாருக்கு, நெகேமியாவுக்கு விரோதமாக எழுகின்றார்கள். அந்த நெகேமியா புத்தகத்தில் பார்த்திங்கன்னா, இந்த நொவதியாளை பற்றி ஒரே ஒரு வசனம் தான் கொடுத்துருக்கு. ஆனாலும் அவள் என்ன பண்ணனா, இந்த சன்பல்லாத்தும் தொபியாவோடும் சேர்ந்து யாருக்கு, நெகேமியாவுக்கு விரோதமாக செயல்பட்டாள். அதுக்கப்புறமா நொவதியாள்னா என்ன அர்த்தம்னா, தேவனின் வெளிப்பாடு பெற்ற ஒருவர். ஆனால் நொவதியாள் எப்படி இருந்தான்னா, கள்ளத்தீர்க்கதரிசியாக இருந்தாள். அவளது செய்கைகள் அனைத்தும் எப்படி இருந்ததுன்னா, அவளுடைய பெயருக்கு கொஞ்சம் கூட பொருத்தமாகவே இருக்காது. கர்த்தரை பற்றி வெளிப்பாட்டிற்கும் விரோதமாக இருந்தாள். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா, இப்போது ஏதோ ஒரு சம்பவம் வீட்லேயோ இல்லை நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துலையோ நடக்கிறப்போ, அப்போ உங்களுக்கு விரோதமாக யாராவது இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இப்போ சன்பல்லாத்து அண்ட் தொபியா இவங்க யாருக்கு விரோதமாக இருக்காங்க, நெகேமியாவுக்கு. அவங்களோட யார் கூட்டு சேர்ந்துக்கிறது, நொவதியாள். அதே மாதிரி தான் நம்ம வேலை செய்கின்ற இடங்களில் பார்த்திங்கன்னா கூட ஒரு 2-3 பேர் சேர்ந்து நமக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுவாங்க. ஆனால் நம்ம பக்கம் நேர்மை இருக்கும் பொழுது, உண்மை இருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். உன்னுடைய அந்த நேர்மையை பட்ட பகலை போல் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அதனால் நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் நம்ம சைடு நேர்மை இருக்கிறப்போ, நம்ம கிரியைகள் நல்லதாக இருக்கும்பொழுது எதை குறித்தும் நம்ம அஞ்சப்பட வேண்டாம். அதுக்கப்புறமா இவள் யாரோட கூட்டு சேர்ந்திருக்கான்னு சொன்ன, தொபியாவும் சன்பல்லாத்தும் அவர்களோடு இசைந்து செயல்பட்டாள். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நெகேமியாவை மன சோர்வடைய செய்து தேவனுடைய வேலையை தடுப்பதே அவர்கள் குறியாக இருந்தது. அப்படின்னா நெகேமியா இடிந்து போன அந்த எருசலேம் அலங்கத்தை கட்டி எழுப்புறாரு. ஆனால் அந்த செயலை முடிக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறது, தொபியாவும் சன்பல்லாத்தும். அதனால் அவருக்கு விரோதமாக செயல்படும்போது அவர்களுக்கு கூட உதவியாக இருக்கிறது யார், இந்த கள்ளத்தீர்க்கதரிசி நொவதியாள். அதுக்கப்புறமா
இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர் என்ன பண்ணுவார்னா, நெகேமியா அந்த கட்டுமான வேலையை அ செய்ய அவரு ஆரம்பிக்கிறாரு. இப்போ நெறைய பேர் வீட்ல கூட பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டுறப்போவோ, இல்ல கர்த்தருக்காக சில காரியங்கள் செய்யும் பொழுதோ, அப்போ வந்து நெறைய விரோதிகள் எழும்புவாங்க. அப்டின்னா, நம்ம அந்த இப்போ ஒரு மினிஸ்ட்ரியே எடுத்துங்க, மிஷனரியே எடுத்துங்க. நீங்க நல்லா ஒரு மிஷனரி கர்த்தருக்காக உற்சாகமா, ஆயத்தமா செஞ்சிட்ருக்கிறப்போ, நீங்க வந்து உங்களுக்கு விரோதமாக யார் வேணாலும் எழும்பலாம். பிசாசானவன் கூட உங்கள சோதிக்கலாம். அந்த செய்தி சொல்லாத மாதிரி, இல்ல கர்த்தருக்காக ஊழியம் செய்யாத மாரி. அப்போ வந்து நீங்க வந்து நெகேமியா வந்து கொஞ்சம் கூட சோர்ந்து போல. அவர் எப்படி தைரியமா எல்லா காரியத்தையும் செய்தாரு. அதே மாரி தெய்வ பிள்ளைகளாகிய நாமும் என்ன பண்ணணும்னா, எந்தவித தடங்கல் வந்தாலும், இல்ல உடம்புல நம்மளுக்கு சோர்வு இருக்கலாம், சிக்னஸ் இருக்கலாம், எவ்வளோ போராட்டம் இருக்கலாம், எவ்வளோ இழப்புகள் இருக்கலாம். நம்மளுக்கு சில டைம்ஸ்லலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு, பேப்பர் கரெக்ஷன் அந்த மாரி எல்லாம் போயிட்டே இருக்கும். அதுலயும் வந்து சரி இந்த வாரத்துக்கு நான் மெசேஜ் குடுத்துடணும்னா, லேட் ஆனா கூட வந்து குடுத்துருவேன். ஏன்னா, நான் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய திட்டமிடும் பொழுது, எனக்கு எவ்வளோ போராட்டங்கள். இப்போ நேத்து கூட பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஆசையா வளர்த்த என்னோட பப்பி அதுதான் எனக்கு என் கூடயே இருக்கும் எப்போ பார்த்தாலும். அந்த டாக் வந்து மரித்து போனது. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ கர்த்தரிடத்துல ஏன்னா கர்த்தர் வந்து எனக்கு அத அனுமதித்தாரு. நான் அத வளர்த்தேன். ஆனா இப்போ வந்து அந்த டாக் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எனக்கு அவ்ளோ நம்ப எப்படி இப்போ மனுஷர் இறந்தா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் எனக்கும் வேதனையாக இருந்தது. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, விலங்குகளுக்கு ஆன்மா கிடையாது. ஆனா மனிதர்களாகிய நமக்கு ஆன்மா இருக்கிறது. நம்ம இறந்தப்புறம் அந்த ஆன்மா வந்து எங்க பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஸோ ஜட்ஜ்மெண்ட் டே அப்போ வந்து நம்ம செய்த கிரியைகளுக்கு தக்கதாக பலன் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து நெகேமியாவை சோர்வடைய செய்து கட்டுமான பணியை நிறுத்த திட்டம் தீட்டினார்கள். சிலர் வந்து அந்த சோர்வை எப்படி கொண்டு வருவான் பிசாசானவன் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வார்த்தை மூலமாக, நீ வந்து இப்போ நல்லா ஒரு காரியத்த செஞ்சுட்டே இருக்கன்னு வச்சுக்கோயேன், எப்படியோ சோதனை வரும். அது வந்து ஒரு வார்த்தையால இருக்கலாம், இல்ல மற்றவங்களோட தரமற்ற செயல்களால இருக்கலாம், பேச்சுகளால இருக்கலாம். ஆனா அவனை சோர்வடைய செய்ய திட்டம் தீட்டினார்கள். அவங்க வந்து சூழ்ச்சிகள் கூட செய்தார்கள். 3 விதமான சூழ்ச்சிகளை நெகேமியாவுக்கு விரோதமாக செய்தார்கள். ஆனாலும் நெகேமியா அந்த எடுத்த அந்த செயல அவர வந்து முடிக்காம அத விடவே மாட்டார். கைவிடவே மாட்டாரு. ம். அந்த இவர்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியிலயும் அவர் எப்படி இருந்தாருன்னா, தைரியத்தோட இருந்தாரு, எச்சரிப்போட இருந்தாரு, விழிப்புணர்வோடு இருந்தாரு. 52 நாட்களில் அந்த இடிந்து போன அந்த எருசலேமுடைய அலங்கத்தை கட்டி முடித்தார். எத்தன நாளு? 52 நாட்களில் கட்டி முடித்தது. அது வந்து ஒரு பெரிய சாதனை. ஏன்னா கர்த்தருடைய பெலன் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் அந்த அவருடைய தைரியம், அவருடைய ஊக்குவிப்பு, அவருடைய துணை இது எதுவுமே இல்லாம இவ்ளோ பெரிய காரியத்த நெகேமியாவால செஞ்சே இருக்க முடியாது. அந்த மாரி தான் நம்ப நெறைய காரியங்கள் செய்யும்பொழுது நம்மளுக்கு துணை யாருமே இருக்க மாட்டாங்க. பரவால்ல, தைரியமா இறங்குங்க. ஏன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர். எப்பவுமே வந்து அவருடைய வசனத்த வச்சு யூ ஷுட் ஆஸ்க் காட். வாக்குத்தத்தத்த நிறைவேற்றுவாரு. நீ இப்படி சொல்லியிருக்கிறியே ஆண்டவரே, நீ இப்படி எனக்காக வாக்குத்தத்தத்த சொல்லியிருக்கிறீரே ஏசப்பா, அத சொல்லி அந்த வசனத்த சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். முதலாவது நெகேமியாக்கு வந்து பொல்லாப்பு செய்ய நினைத்தது வந்து ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் சந்தித்து பேச வரும்படி அழைப்பு கொடுத்தார்கள். எங்க ஓனோ பள்ளத்தாக்குல அங்க இருக்கிற ஒரு கிராமத்துல எல்லாம் பேசலான்ட்டு அவர கூப்பிடுறாங்க. இது நெகேமியா 6:2 வசனத்துல இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நெகேமியா மறுப்பு தெரிவிக்கிறாரு. எப்பவுமே வந்து நம்ம ஒரு காரியத்த செய்யும் பொழுது, அத தடுக்கிறதுக்காக நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நெறைய பேர் பார்த்துருக்கீங்களா? நீங்க ஏதாவது ஒரு காரியத்த ரொம்ப சீரியஸா, ரொம்ப முக்கியமாக செய்து கொண்டிருப்பீர்கள். அப்ப வந்து யாராவது வந்து தடுப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கூட கவனம் சிதறக்கூடாது. ஏன்னா, உங்களுடைய காரியம் வெற்றியாக, முழுமையாக, செம்மையாக முடிக்க வேண்டும் என்றால், உன்னை யாரு டைவர்ட் பண்ணாலும் டைவர்ட் ஆகக்கூடாது. அதே மாரி தான்
நெகேமியா மறுத்தாரு. அவங்க கூப்பிட்டப்போ அவர் போல. அதுக்கப்புறமா 4 முறை வந்து மறுபடி வரவழைக்க அவர வந்து கூப்பிடுவாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணாருன்னா, இவங்களோட பேசுறதுல நேரத்த வீணடிக்கல. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசுவாங்க. ஆனா செய்கையில ஒண்ணுமே இருக்காது. அவங்கன்னா ஜஸ்ட் டைம் பாஸிங் மாரி இருக்கும். அந்த நேரம் கூட வந்து நம்ப கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அத மறக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்களோட பேசி அந்த நேரத்த வீணடிக்காம, தேவ சித்தத்தின்படி மதிலை கட்டும் பணியில வந்து வெற்றி பெற்றார். அதுக்கப்புறமா அவங்க வந்து எவ்வளவோ சூழ்ச்சி பண்ணாங்க. அதுலெல்லாம் அவங்க தோல்வியுற்றார்கள். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணணும் அப்படின்றதுக்காக வேலைக்காரன் மூலம் கூட அழைப்பு அனுப்பினார்கள். ஆனா, நீதிமொழிகள் 14:15ல கூறியிருக்கிற மாதிரி, "விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான்." அப்படின்னு அப்படின்னு நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கு. அதுபோல நெகேமியா கவனம் உள்ளவனா இருந்தான். அவங்க கூப்பிடுற இடத்துக்கு போல. அதே மாரி தான் நம்பள வந்து நெறைய பேர் வந்து தப்பு செய்ய தூண்டுவாங்க. நம்ம செய்ற காரியத்த தடை பண்ணுவாங்க. ஆனா, நம்ப வந்து நம்பளோட காரியத்துல கவனமா இருக்கணும். அது வீட்லயா இருந்தாலும் சரி, வெளி வேலைகளாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறமா வந்து நெகேமியா கவனம் உள்ளவனா இருந்தான். பரலோகத்தின் தேவனுக்கு ஜெபத்தின் மூலம் தெரியப்படுத்தி வெற்றி பெற்றான். அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இடைஞ்சல் வருதுன்னா என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்கு அத தெரிவிக்கணும். அப்ப கர்த்தர் வந்து அந்த ஜனங்கள உங்க வழியில இல்லாதபடி அந்த இடத்திலிருந்து அவங்கள வந்து மாத்திடுவாரு. நீங்க நெறைய போராட்டம் இருக்கும். எவ்வளவோ சந்திச்சிருப்பீங்க. ஆனா, இப்போ உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு துன்பத்த குடுத்துட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க காரியத்துல வெற்றி பெறணும்னா, ஜெபத்தின் மூலம் நீங்க கர்த்தருக்கு தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா பேதையா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனம் அதுதான் சொல்கிறது. அதுக்கப்புறமா அவர்கள் நெகேமியாவை கொல்ல செமாயா என்ற மனிதனுக்கு கூலி கொடுத்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஓனோ பள்ளத்தாக்குல வரவழைத்தார்கள். அவர் போல. 2வது என்ன பண்றாங்க, அவர கொலை பண்ணுவதற்காக செமாயா என்ற மனிதனுக்கு கூலி கொடுத்து அனுப்பினார்கள். ஆனா, அவன வந்து நெகேமியாவ வந்து அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அதுல பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 37வது அதிகாரம் 32, 33 வசனத்துல கூறியிருக்கிற மாரி, துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண்ணை வைத்து அவனைக் கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் வந்து நெகேமியாவை காப்பாற்றுகிறார். அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் வந்து பொய்யான தீர்க்கதரிசிகள். நொவதியாளும் பொய்யான தீர்க்கதரிசிகள். இவங்க செய்த சதியை வந்து நெகேமியா அடையாளம் கண்டுகொண்டு தேவ வசன அறிவால் அவர்களது வஞ்சனைக்கு தப்பினார். 2வது முறையும் அவங்க செஞ்ச அந்த வஞ்சனையிலிருந்து அவர் தப்பிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த நெகேமியா வந்து கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கள்ள தீர்க்கதரிசிகளால் அவர்களுக்கு உபத்திரம் வருகிறது. அவர் ஆனாலும் வந்து பிரேயர் மூலமா கர்த்தருக்கு அதை தெரிவித்தார். அதில் ஜெயம் கொண்டார். அதே போல தேவ ஊழியர்கள் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நீங்க ஊழியம் செய்யும் பொழுது, இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது, நிறைய பேர் வந்து தடை செய்யலாம். அந்த வசனத்தை சொல்லாதபடி, கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லாதபடி தடைகள் வரலாம். ஆனால் நெகேமியா எப்படி ஜெயம் கொண்டாரோ அதே மாதிரி கர்த்தரை நம்ம சார்ந்து வாழும்போது ப்ரேயர் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து கர்த்தர் நம்மளுக்கு வெற்றி தருவார். அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த பகைவர்கள் வந்து யாரு, நொவதியாள், தொபியா, சன்பல்லாத், இவங்க எல்லாமே அவருக்கு எதிராக செயல்படும் பொழுது கர்த்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த பகைவர்கள் எல்லாரையும் அவருடைய யோசனைகளை எல்லாம் முறியெடுத்தாரு. அதுக்கப்புறமா அவர்களுடைய வேஷம், மாய்மாலம் இதெல்லாம் வந்து பலன் இல்லாமல் போனது. இந்த கிரியை அவங்க செய்கிற ஒரு காரியத்தையும் வந்து நெகேமியா ஜெயம் கொண்டாரு. அது யாரால நடந்ததுன்னா, கர்த்தரால வந்து கைகூடி வந்தது என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஏன்னா நெகேமியா தனியால ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தர் துணையோட தான் அவங்க செஞ்ச அத்தனை சூழ்ச்சிகள்ல இருந்து அவர் ஜெயம் கொண்டாரு. நெகேமியா 6:16ல பார்த்தீங்கன்னா,
6:16. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஆமேன். ஏன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை ஒரு மனிதர் மூலம் செய்ய திட்டமிட்டார்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு காரியம் கைகூடி வருதுன்னாக்கா அது தேவனால தான் கைகூடி வருகிறது. அதுக்கப்புறமா நெகேமியாவுக்கு ஏற்பட்ட இதே சூழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த கிறிஸ்துவ உலகத்தில் கிறிஸ்துவர்களுக்கு மிகவும் சாதாரணமாக காணப்பட்டாலும் ஆவிக்குரிய பிள்ளைகள், அதுக்கப்புறம் ஊழியர்கள், இவங்க நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள்னு வேதத்தில் கூறியிருக்கிறது. அது அப்போ யார் நல்ல ஊழியர், யார் போலி ஊழியர், அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா கள்ள தீர்க்கதரிசிகள், போலியான தேவ ஊழியர்கள், இவங்கள நம்மளுக்கு எளிதில் நம்மளோட அறிவுக்கு அவங்கள எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது எப்படி நீ கண்டுபிடிக்கலான்னா பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவர் தான் எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை நம்மளுக்கு தெளிவுபடுத்தி காண்பிப்பார். அதுக்கப்புறமா ஆட்டுத்தோல் போற்றிய ஓனாய் போல நல்ல ஊழியர்கள் எப்படி தோற்றமளிப்பார்கள். இவங்க ஊழியங்களும் பிரசங்கங்களும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அவர்கள் பிரசங்கங்களுக்கு ஏற்ப வாழ்க்கையில் ஒரு சிலர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான பரிசுத்தமோ இல்லை உண்மையோ இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அதை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படின்னா உனக்கு எப்பவுமே வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும், நீ எப்பவுமே பணத்தோடு இருப்ப, நிறைய வீடு கிடைக்கும், வாசல் கிடைக்கும். அப்படி கிடையாது. நாம் கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். நீ எப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறையோ, அது யாராக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதியாராக இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம வாழ்க்கையில் அன்றைக்கே போராட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ நீங்கள் அதில் எப்படி உண்மையாக இருந்து ஜெயம் கொள்றீங்கன்றதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் இப்போ பசங்க சரியாக படிக்கல அப்படின்னா உடனே ஊழியத்துக்கு போ அப்படின்வாங்க. எனக்கு அதை கேட்டால் ஒரு பக்கம் அப்படியே व्यசனமாக இருக்கும். கர்த்தர் இப்போ காயின் ஆபேல் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காயின் காய்கறிகளை விளைச்சிட்டு இருந்தான். ஆபேல் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அப்போ பலியிடும் பொழுது ஆபேல் அதில் இருக்கிறதே நல்ல கொழுத்த ஆடு, கர்த்தருக்கு பிரியமானதை பலியிடுவான். அதே காயின் என்ன பண்ணுவான்னா அழுகி போன ஒன்றுத்துக்கும் உதவாத காய்கறிகளை கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிடுவான். அப்போது ஆபேனுடைய அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் காயினோடது நிராகரிக்கப்பட்டது. ஏன்னா அவன் நல்லது செய்யலை. அதே மாதிரி தான் கர்த்தரும் இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளை ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிக்கிறீங்கன்னா யார் நல்ல பெஸ்ட்டோ அவங்கள அர்ப்பணிக்கணும். அதை விட்டுட்டு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா முதல்ல யார் பிறந்தாலும் அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும்னா அவங்கள ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு யாருக்கு படிப்பு வரல, யார் ஃபேமிலியிலே சுகவீனமாக இருக்கிறாங்க அப்படி கொண்டு போய் விடுவாங்க. அது மிகவும் தவறான காரியம். ஏன்னா கர்த்தருக்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா இவங்க எந்த காரியங்கள் இப்போது நம்ம நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அதை மறைக்க முயன்றாலும் அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்ல. ஸோ அது வெளியரங்கமாக எப்போ அது தெரியப்படும்னாக்கா நம்ம இருட்டில் செய்கிற காரியங்கள் கூட மறைவாக செய்கிறோன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அது ஒரு காலத்தில் வெளியரங்கமாக காணப்படும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஊழியக்காரர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்களோ இல்லை நீ ஏதாவது மெசேஜ் கேட்குறியோ அப்போ அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். நம்ம ஏமாந்து போகக்கூடாது. இப்போ புறஜாதிகளில் பார்த்தீங்கன்னா நான் அதை தவறாக சொல்லலை. நீங்கள் உங்களோட அந்த கஷ்டத்தின் பேரில் இல்லை உங்களோட வேதனைகள் பேரில் நீங்கள் யாராவது ஒரு கோயிலில் போய் ஒரு பூசாரியோ இல்லை யாரையோ பார்க்குறீங்க, அதில் கூட நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சிலர் பணம் அபகரிக்கிறதுக்காக
உங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கவனமா இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்றப்போ வீட்ல சொல்லுங்க. மறைச்சு செய்றதுனால எந்தவித யூஸும் கிடையாது. யாருக்கும் தெரியாம அது இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க அம்மா, அப்பா கிட்ட "உனக்கு தெரியாது போ" அப்படின்னுவாங்க. இல்ல, அப்படி நீங்க எப்ப மறைக்கிறீங்களோ, அப்ப வந்து நீங்க படுகுழியில போறீங்கன்றத ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா சாத்தான் வந்து உங்களுக்கான குழிய அப்படியே தயாரா வச்சுட்ருக்கான். நீங்க எப்ப அதில போய் விழுவீங்க அப்படின்னு தான் காத்துட்ருக்கான். அதனால நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறமா மத்தேயு 7வது அதிகாரம் 15, 16ல கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி யார் கூறியிருக்கிறது? இயேசு கூறியிருக்கிறார். அவர்கள் எப்படி இருக்குன்னா, ஆட்டுத்தோல் போர்த்து கொண்ட அவர்கள் உள்ளம் எப்படி இருக்கிறோம்னா, பட்சிக்கிற ஓநாய் என்றும் அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிந்து கொள்ளலாம். அப்படி அந்த கள்ளத்தீரிசிகள வாழ்க்கையில வந்து எந்த விதமான நல்ல ஆவிக்குரிய கனிகள் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறமா அவர்களை அறிந்து கொள்ளலாம். எப்படி அவங்கள அறிந்து கொள்ளலாம்? அப்புறமா யார் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், பிரசங்கம் செய்தாலும் 1 யோவான் 4:1 அந்த பைபிள் வசனத்த அப்புறம் எடுத்து படிச்சு பாருங்க. சொல்லுகிறபடி, வேதத்தின்படி அது சரிதானா என்று கவனித்து சரியானவற்றை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் தான் பிரசங்கம் பண்றாங்க. அதுல வந்து பேசுறவங்க வேதத்தின் அடிப்படையில பேசுறாங்களா? அதுக்கு கர்த்தர் விரும்புகின்ற காரியத்தை எடுத்துரைக்கிறார்களா? அந்த மாதிரி பார்த்து தான் யார் பிரசங்கம் பண்ணாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வந்து எந்த போதகத்தையும் யார் கூறினாலும் 1 தெசலோனிக்கேர் 5வது அதிகாரம் 21, 22வது வசனத்தில சொல்லுகிறபடி அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது வேதத்தின்படி இருக்கிறதா என்று கவனித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நல்ல தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் வேறுபடுத்த நம்ம வந்து கத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வந்து பொல்லாங்கை மட்டுமன்றி, பொல்லாங்கைமாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து இந்த நொவதியாள் பற்றி பார்த்தோம்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, கள்ள தீர்க்க தரிசனம் அப்படின்னா, அவங்க பார்க்கறதுக்கு எப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் உண்மை இருக்காது. அவங்க வாழ்க்கையிலையும் உண்மை இருக்காதுன்றதை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். ஏன்னா அவங்க யாரோட கூட்டு சேர்ந்தாங்க? தொபியா, சன்பல்லாத்தோட சேர்ந்து யாரை அழிக்க திட்டமிட்டார்கள்? நெகேமியாவை. நெகேமியா யாரு? கர்த்தருடைய அவர் ஒரு மைனர் ப்ராஃபட்டு. கர்த்தருடைய காரியத்துக்காக அவர் இறங்கி வேலை செய்கிறாரு. ஆனால் அதை தடுக்க யார் திட்டமிட்டது? நொவதியாளும் சன்பல்லாத்தும் தொபியாவும். அப்போது நம்ம வந்து நான் நல்லவங்களா இருக்கிறேன், அவங்க தான் தீங்கு செய்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களோட வச்சிருக்கிற உறவு கூட தவறானது. ஒன்று அவங்கள சொல்லி திருத்த பார்க்கணும், இல்லையா அவங்கள விட்டு விலகணும். அது ரொம்ப தவறான செயல். உன்னையும் வந்து பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழும் பொழுது, உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம ஈடுபடும் பொழுதும், தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க பணிக்கு நாம் ஊழியம் செய்யும் போதும், என்னென்ன உலக பிரகாரமான வாழ்க்கைகள் வாழும் பொழுதும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சொந்த காரியங்களில் ஈடுபடும் பொழுதும், தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணிக்கு நல்ல ஊழியம் செய்யும் பொழுதும், நாம் ஊழியம் செய்யும் அப்படின்னா மிஷினரி ஒர்க் செய்யும் பொழுதும், அதுக்கப்புறமா இயேசுக்கு சாட்சியாக வாழும் பொழுதும், நம்ம வந்து வெறுக்கிறவங்க இருப்பாங்க, நம்மளை விரும்பாதவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறமா பலவிதமான சூழ்ச்சிகள், தடைகள் நமக்கு விரோதமாய் வர வாய்ப்புகள் உண்டு. நான் காலேஜ்லலாம் கூட பார்த்துருக்கேன். இப்போ ஒருத்தரை பிடிக்கல, அவங்கள வந்து அவங்க நேர்மையாக இருக்காங்க, நல்ல நல்ல என்னது உண்மையான காரியத்துக்காக போராடுறாங்கன்னாக்கா, தப்பு செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள எப்படியாவது அந்த இடத்துல வந்து தூக்கிடணும் அப்படின்னு பொய் சாட்சி சொல்லுவாங்க. பொய்யான வழக்குகளை தொடுப்பார்கள். அதெல்லாம் வந்து கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம், நான் தான் வந்து பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் தான் வந்து தப்பு பண்ணல. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது கிடையாது. கர்த்தர் சொல்கின்ற அவருடைய வழியில் நம்ம நடக்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு எதிராக வர வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஆனால் எப்படி அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து நெகேமியாவுக்கு எதிராக சேர்ந்து அவர்கள் சூழ்ச்சி செய்த போதும் தைரியமாக வந்து அவர் வந்து அவங்கள எதிர்த்து நின்று கர்த்தருக்குரிய
கர்த்தர் குடுத்த அந்த பணியை முடித்தாரு. அதுக்கப்புறமா தேவ சித்தத்தின்படி நடந்து, ஜெபத்தின் மூலமாக நம்மளும் என்ன பண்ணணும்னா, எதிரிகளை வெல்ல முடியும். ஒண்ணு என்ன பண்ணணும்? வேதம் வாசிக்கணும். டெய்லி ப்ரேயர் பண்ணணும். அதுக்கப்புறமா கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி அறிந்து கொள்ளலான்னா, பரிசுத்த ஆவியால நம்ம நிரம்பி வாழும் பொழுது தான், நம்ப வந்து பகுத்தறியக்கூடிய அந்த ஆவி ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்ன்னு இருக்கு. ஆவியின் கனிகள்னு ஒண்ணு இருக்கு. கொரிந்தியர்ல வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அது. அது எப்படின்னா, பகுத்தறியும் ஆவி. யார் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, அது வந்து கள்ளத்தனமா இருக்கா? இல்ல நல்லது சொல்றாங்களா? அதுதான் பகுத்தறிகின்ற அந்த தன்மையை யார் குடுப்பார்னா, பரிசுத்த ஆவியானவர் தான். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பழி வாங்கக்கூடாது யாரையும். அதுக்கப்புறமா வந்து போலியான கள்ள ஊழியர்கள், தீர்க்கதரிசர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கப்புறமா அவங்கள தைரியமா எதிர்க்கவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ப வந்து சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நம்ப வந்து கர்த்தருக்கு நம்மளுக்கு உதவி செய்யணும். ஏன்னா, நம்ப இருக்கிற இந்த கடைசி காலத்துல கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, ஆத்தும ஆதாயம். இப்போ ஊழியம் செய்றாங்கன்னா, மத்தேயு 28வது அதிகாரம் 18, 19, 20 இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, கிரேட் கமிஷன். அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உலகம் எங்கும் போய் அந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொல்றாரு. ஸோ, அது வந்து தான் வந்து கிரேட் கமிஷன் சொல்லுவோம். அப்படின்னா, பேராணையம், கட்டளை, அவரால் இடப்பட்ட கட்டளை. ஸோ, அதன்படி நம்ம வந்து வாழணும். நம்ப மட்டும் இந்த சுவிசேஷத்தை, இந்த கர்த்தருடைய செய்தியை அறிந்து கொண்டா பத்தாது. நம்ம யாரெல்லாம் டே டு டே லைஃப்ல சந்திக்கிறோமோ, நம்ப அனுபவித்த இந்த நன்மைகளை, அதற்கு நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னா, இதை போய் சொல்லுங்க. கர்த்தர் இவ்வளோ நன்மைகளை செய்திருக்காரு. அவரை வந்து விசுவாசிக்கணும். ஜெபம் பண்ணால் மட்டும் பத்தாது, விசுவாசிக்கணும். ஆனால் அதையும் மீறி நம்மளுக்கு இழப்புகள் வரலாம். ஆனால் அது வந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்துக்காக தான் நம்மளை வைத்திருப்பாரு. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரேயர் பண்ணணும். யாரோட? பரிசுத்த ஆவியானவரோட உதவியோட நம்ம ப்ரேயர் பண்ணணும். அதனால இன்னைக்கு வந்து நெகேமியால வந்து கூறியிருக்கிற நொவதியாள் பற்றி ஒரே ஒரு வசனம் தான் கொடுத்துருக்கு. ஆனால் அவள் வந்து கள்ள தீர்க்கதரிசி. ஸோ அந்த மாதிரி தீர்க்கதரிசிகளை பகுத்தறிய கூடிய அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அதை செய்யறதுக்கு கர்த்தருடைய துணை வேணும், பரிசுத்த ஆவியானவரோட துணையும் வேணும். நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்ல வெற்றி காண வேண்டும் என்றால், நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து எதிரிகள் இருக்காங்க, சூழ்ச்சிகள் செய்யலாம், போராட்டம் தரலாம். நம்ம நேர்மையாக நடந்தால் கூட நம்ம மேலே ஏதாவது பொய் குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். அப்போ நீங்கள் அவங்களுக்கு எதிராக தைரியமாக எப்படி நிற்க முடியும்னாக்கா, கர்த்தருடைய வசனம் தான். இந்த வசனம் தான் நம்மளுக்கு வந்து கேடயமாக நம்ம கூட இருக்கும். அப்போ நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. இந்த கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க தைரியமாக நேர்மையாக இருக்கிறவங்களெல்லாம் பாருங்களேன், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நல்ல துணிவோடு செய்வாங்க. அது எப்படி முடியும்னாக்கா, கர்த்தருடைய பெலன் நம்மக்கிட்ட இருக்கும். ஆவியானவருடைய பெலன். நம்மளால் தனியாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து உலகத்தில் இன்னொன்று கற்றுக்கணும், எச்சரிக்கையாக வாழ வேண்டும். கள்ள தீர்க்கதரிசி யாரு, நல்ல தீர்க்கதரிசி யாரு, அந்த போதனைகள் கர்த்தர் அவங்களும் பைபிளை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் அதில் வந்து வேதத்தின் அடிப்படையில் தெளிவுபடுத்துகிறாங்களா, அப்படி பகுத்தறியணும். சும்மா எல்லாரும் சொல்கிறாங்கன்னு அவங்க பின்னாடி போகக்கூடாது. அது வந்து தவறான காரியம். உங்களுக்கு வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, இல்லை படிக்காதவங்க யாராக இருந்தாலும் நம்ம ப்ரேயர் பண்ணுறப்போ கர்த்தர் நம்மளுக்கு தெளிவுபடுத்துவார். ஸோ இன்னைக்கு வந்து எப்படி கள்ள தீர்க்கதரிசிகள், அவர்களுடைய சூழ்ச்சிகள், அவருடைய திட்டங்கள், அதுலேருந்தெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். இதில் வந்து நொவதியாள் வந்து அவங்க வந்து நல்லவங்க கிடையாது. நம்ம இன்னைக்கு பார்த்த வேதாகம பெண்களில் நொவதியாள் வந்து கெட்டவங்க.
நல்லா இருந்த பெண் தீர்க்கதரிசிகள் பைபிள்ல இருக்காங்க. ஆனா, அவங்க வந்து கள்ள தீர்க்கதரிசி, கெட்டவங்களோட துணை இருந்தது. அதுக்கு நல்லவங்களுக்கு கர்த்தருடைய அ ஊழியத்தை செய்யக்கூடிய நெகேமியாவுக்கு எதிராக அவர்கள் வந்து எல்லாத்தையும் திட்டத்தை தீட்டினார்கள். அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அ என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணாங்க. ஆனா, அதில எல்லாத்துலயும் வெற்றி கொண்ட மாதிரி நெகேமியா நம்மளுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா கர்த்தர் வெற்றியை தருவார். ஆமேன். ஒரு சிறிய ஜெபத்தோட முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த உலகத்துல ஏசப்பா நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, நல்ல தீர்க்கதரிசி யாரு, கெட்ட தீர்க்கதரிசி யாரு, கள்ளத்தனம் என்ன, இதெல்லாம் பகுத்தறியக்கூடிய தக்க எங்களுக்கு அந்த ஆற்றலை தாரும் கர்த்தாவே. ஆவியானவர் எங்களோடு இடைப்படட்டும் கர்த்தாவே. யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியின் வரம் வேண்டுமோ அவங்கெல்லாம் கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். அவர்கிட்ட நம்ம வந்து வேண்டணும். ஏசப்பா, எனக்கு ஆவியினுடைய வரத்தை தாரும் கர்த்தாவே. எனக்கு ஒத்தாசையாக இரும், எனக்கு துணையாக இரும், நான் தைரியமாக இருக்க பலன் தாரும் என்று கேளுங்க. இப்போவே கேளுங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியால நிரப்புவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பா, பரிசுத்த ஆவியின் வரத்தால நீ நிரப்பும் கர்த்தாவே. அவருடைய தேவைகளை சந்தித்தள்ளும் கர்த்தாவே. போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு போராட்டங்கள் மிகுதியாக இருந்தாலும் அதையிலும் ஜெயத்தை தாரும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில வைக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.